சத்யா, துர்காவை ரூமுக்கு கூட்டிட்டு போ. சரிங்க மாமா. டேய் அசோக். பெரியப்பா. துர்கா. நான் கோகிலா கிட்ட பேசிக்கிறேன். நீயும் போய் துர்காவை என்னன்னு பாரு. அவனை இவள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. சரிங்க பெரியப்பா. அசோக். துர்கா. கண்ணடிச்சிட்டு போற. லேட். அவ போயிட்டா. கனகா தன்னோட கேம அடுத்தடுத்து ஆரம்பிச்சு ஈஸியா போயிட்டு இருக்கா. அடுத்தது என்ன? கோகிலாவை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். அது ஒண்ணுதான் பாக்கி. இன்னும் என்ன பண்ண காத்திருக்காளோ? கோகிலா, இங்க வர்றப்ப என்னன்னு சொல்லிட்டு வந்த? அவளை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறேன்னு சொன்ன. நீ இப்ப பண்றதெல்லாம் பார்த்தா நீதான் மென்டல் ஆயிட்ட மாதிரி இருக்கு. என்ன கோகிலா? என்ன நினைப்புல நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. இத பாரு, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இது துர்காவோட வேலைன்னு. சைலண்டா இருந்து அவளை மாட்டி விட்டு இருந்திருக்கணும். ஓவரா ரியாக்ட் பண்ணி அவங்க முன்னாடி பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்க. அசோக்கு உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டான். அப்பவாவது அடங்குனியா? உன்னை நம்பினதுக்கு. அண்ணே, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஊருக்கு கிளம்பு. நான் பாத்துக்கிறேன். முடியாது. இன்னொரு சான்ஸ் எனக்கு வேணும். இந்த கோகிலா யாருன்னு நான் காட்டுறேன். இவ சரிப்பட்டு வரமாட்டா. சரிப்பட்டு வரமாட்டா. சரிப்பட்டு வரமாட்டா. இவ சரிப்பட்டு வரமாட்டா. அண்ணே. அண்ணே, அண்ணே, நான் சொல்றதை கேளு. கோகிலா, நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. முதல்ல நீ ரெஸ்ட் எடு. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசலாம். கோகிலம்மா, என்ன சொல்ல வர? மாமாவே சொல்லிட்டாரு. இப்படி ஊருக்கு போற நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்களே. இதுக்கப்புறமும் துர்காவை ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நான் துர்கா கிட்ட தோத்து போனதுக்கு நீ ஒரு காரணம்டி. பில்டப் அவளை பத்தி அவ்வளவு பில்டப் பண்ணி என்ன உசுப்பேத்தி விட்டுட்ட. இப்ப நீ சொல்றதெல்லாம் என் காதுல கேட்காத. நான் பாத்துக்கிறேன். நிதானமா யோசிக்கிறேன். அவளை எப்படி காலி பண்றன்னு மட்டும் பாரு. நானா பேசினேன்? என் குரல்ல கனகா தான் பேசினா. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள ஃபைனல் ரிசல்ட் தெரிஞ்சிரும் நினைக்கிறேன். கோகிலம்மா, ஷோ போயிடு. போடு சொன்ன. பெரியவரே, நானும் அக்காவும் துர்கா கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கோகிலா கிட்ட புத்திமதி சொல்லிட்டு தான் வந்தோம். அப்படியும் துர்காவோட சதியில சிக்கிக்கிட்டா. என்னங்க, நம்ம எல்லாரும் முன்னாடியும் கோகிலாவை துர்கா எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினா? அத பார்க்க பொறுக்க முடியாம தான் அவளை ஊருக்கு கூட கிளம்பி போன்னு சொன்னேன். ஆனா கோகிலா தான் துர்காவுக்கு பித்து பிடிக்க வைக்கிறேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. ஆனா கோகிலா வந்து ஒரு நாள் கூட முடியல. அதுக்குள்ள 3 சம்பவம். துர்கா அவள பித்து பிடிச்ச மாதிரி ஆக்கிட்டா. அண்ணே, துர்கா எந்த அளவுக்கு முன்னோக்கி யோசிச்சு பண்ணியிருந்தான்னா, நம்ம அசோக்கிட்டயே கோகிலா கூப்பிட்டாங்கன்னு அவன் அனுமதியே வாங்கிட்டு போய் கோகிலா ரூம்ல இருந்துகிட்டு அவளை பைத்தியமாக்கியிருப்பா. அண்ணே, எனக்கே துர்காவை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குண்ணே.
கனகா என் போன்ல இருந்து என் குரல்லயே பேசி கோகிலாவை வெறியேத்திட்டு போனா இதை நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? அசோக் கிட்ட மட்டுமா சொல்லிட்டு போனா? நம்ம எல்லாரோட ரூம் கதவையும் தட்டி நம்ம கிட்டயும் சொல்லிட்டு தானே போனா. அவ சதி புரியாம நாமளும் அவளை வழி அனுப்பி வச்சோமே. யாருங்க கதவை தட்டினது? யார் கதவு தட்டுனா? யார் கதவு தட்டினது? யார்? சித்தி நீங்க தட்டினீங்களா? சித்தப்பா நீங்க? டேய் நான் இல்லடா. சொல்லுங்க வரி, எது கதவு தட்டின? நான் தட்டல பெரியவரே. எங்க ரூம் கதவை யாரோ தட்டினாங்கன்னு தான் நாங்களும் வெளியில வந்தோம். எங்க ரூம் கதவையும் யாரோ தட்டினாங்க. வீணா நீ தட்டினியா? எங்க ரூம் கதவையும் தட்டினாங்க மாமா. வீமா அப்ப வேற யார் தட்டியிருப்பாங்க? ம்? வேற யாரு? அந்த கனகாவா தான் இருக்கும். இதுதான் அடுத்த கேமோட ஆரம்பம் போல இருக்கே. நான் தான் கதவு தட்டினேன். ஆ. நீயா? எதுக்கு தட்டின? ஆ? ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணணும், ஒத்தாசைக்கு வான்னு கோகிலா அம்மா என்ன அவங்க ரூமுக்கு கூப்பிடுறாங்க. கோகிலா அம்மாவை நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க கூப்பிட்டாங்கன்னு நான் போய் பார்சல் கொண்டு வந்தேன், கருமாதி பத்திரிக்கையை கொண்டு வந்தேன்னு என் மேல பழி போட்டாங்க. அதனால அந்த மாதிரி என் மேல பழி போட்டுருவாங்களோன்னு எனக்கு பயம். ஏற்கனவே என் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு வேற ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்கு. இப்ப நான் அவங்க ரூமுக்கு போகட்டுமா வேண்டாமான்னு உங்க எல்லார்கிட்டயும் கேட்கலான்னு தான் வந்தேன். அதான் எல்லா ரூமுக்கு கதவும் சாத்தி இருந்துச்சா, அதனாலதான் தட்டினேன். ஏய், கோகிலாவுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா உங்ககிட்ட பிரச்சனை பண்றதுக்கு? ரொம்ப தான் பண்ற. அவ கூப்பிட்டானா போக வேண்டியது தானே. இது ஒரு விஷயம்னு எங்களை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. பாத்தீங்களா, இப்ப கூட அவங்க பக்கம் தான் பேசுறீங்க. அவங்க ஏதாவது பண்ணுனா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. சக்கரை போட்டதுக்கு உப்புன்னு சொன்ன மாதிரி, கொண்டு போகாத பார்சல்ல கருமாதி ஜாமான் இருந்துச்சுன்னு சொன்ன மாதிரியே ஏதாவது பழி போட்டா என்ன நீங்க சந்தேகப்படக்கூடாதுல. நீங்க தான் சாட்சி. ஏதோ தப்பு நடந்துருச்சு, அதுக்காக அதையே நீ சொல்லிட்டு இருப்பியா? என் தங்கச்சி கூப்பிட்டா போய் ஹெல்ப் பண்ண வேண்டியதானே? சரி, நான் போறேன். நீங்கெல்லாம் சொல்றீங்கன்னு தான் நான் போறேன். பாருங்க, என் கையில எதுவும் இல்ல. அப்புறம் அதை கொண்டு வந்தா இதை கொண்டு வந்தா அவங்க சொல்லக்கூடாது. ஏய், நீ நினைக்கிற மாதிரி அவ ஒண்ணு பண்ணிட மாட்டா. தைரியமா போ. எவ்வளவு கோவத்துல இருக்காங்கன்னு தெரியல. பெரியயா, எதுக்கும் கோகிலா அம்மா கிட்ட என்ன எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிருங்க. ம், சரிம்மா, நான் சொல்லிக்கிறேன். நீ பயப்படாம போ. சரி. என்னங்க, கோகிலா இவளை உண்மையிலேயே கூப்பிட்டுருப்பாளா? அவ ஏதோ திட்டம் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்காகத்தான் இவள ரூமுக்கு வர சொல்லியிருப்பா. என் தங்கச்சியை சீண்டுனா சும்மா இருப்பாளா? ம், என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரி சரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ம். அண்ணே, துர்கா கதவை தட்டி கோகிலா ரூமுக்கு போறேன்னு சொன்னப்பவே நம்ம கோகிலாவுக்கு உடனே தகவல் சொல்லியிருக்கணும். நம்ம தப்பு பண்ணிட்டோனே. அப்போ இது துர்காவோட பிளான்னு நம்ம நினைக்கல. கோகிலாத்தா தான் ஏதோ திட்டம் போட்டு துர்காவை ரூமுக்கு வர வச்சாங்கன்னு நினைச்சோம். ஆனா சம்பவம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இதெல்லாம் துர்காவோட பிளான்னு. ஐயா, அப்பா ஒரு நிமிஷம்.
துர்கா வர. மாமா இன்னைக்கு என்ன சமைக்கணும்? வெஜிடேரியன் ஓகே தான் காவேரி. என்னென்ன? ஓகே. சரி நான் சொல்லிடுறேன். என்ன முடிவு பண்ணிட்டீங்களா? எதை முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்குற? இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த? பெரியய்யா, நான் அப்பவே உங்க எல்லார்கிட்டயும் கேட்டு தானே போனேன். கடைசியில நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சா? என்ன எதுவும் பண்ணிட வேண்டான்னு உங்களை கோகில அம்மா கிட்ட சொல்ல சொன்னல, நீங்க சொல்லலையா? எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு என் தங்கச்சி பண்ணதாவா சொல்ற? சொல்லிட்டேன். இப்ப எதுக்கு முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்க? அப்போ அவங்க என்ன கத்தியால கையை கிழிச்சத பத்தி உங்களுக்குலாம் எந்த வருத்தமும் இல்லையா? அப்படித்தானே பெரியய்யா? அந்த ரூமுக்கு நீதான் கத்தியோட போனன்னு என் தங்கச்சி கோகிலா சொன்னாலே. என்ன இருந்தாலும் உங்க தங்கச்சி சொல்றது தானே நம்புவீங்க. ஆனா நீ சொல்றத அசோக், சத்யா, தேவா இவங்கெல்லாம் நம்புறாங்களே. பரவாயில்ல பெரியய்யா. ஆனா மறுபடியும் கேக்குறேன், என்னை எதுவும் பண்ணிட வேண்டான்னு கோகிலம்மா கிட்ட சொல்லிடுங்க. ஏய், நாங்க சொல்றது இருக்கட்டும். இனிமே கோகிலாவை கூப்பிட்டாலும் நீ அவ ரூம் பக்கம் கூட போக கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நீங்க சொல்ற வரைக்கும் நான் அவங்க இருக்கிற பக்கமே போக மாட்டேன். சரி, நீ போ. சரி மீனாக்கா, நான் போயிட்டு வரேன். அந்த கோகிலா கைக்கு கத்தி வந்த வேகத்துக்கு துர்காவை தப்பிக்க விடாம அங்கேயே அவ சங்க அறுத்திருந்திருக்கணும். என்னங்க சொல்றீங்க? வீட்டுக்குள்ளேயே வச்சு துர்காவை கொலை பண்ண சொல்றீங்களா? ஏய், அவ சாவறத பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. ஆனா நம்ம கோகிலா ஜெயிலுக்கு போயிடுவாளேங்க. போகட்டும். அப்படி ஏதாவது நடந்திருந்ததுன்னா எவ்வளவு பணம் செலவானாலும் என் தங்கச்சி கோகிலாவை வெளியே கொண்டு வந்திருப்பேன். என்னால கொலைகேச கூட சமாளிச்சிட முடியும். ஆனா இவளோட டார்ச்சரை என்னால சமாளிக்க முடியல. தனக்கு வந்த சான்ஸ கோகிலா மிஸ் பண்ணிட்டா. இவ எப்படிப்பட்டவ பாத்தியா? நம்ம கிட்டே அனுமதி வாங்கிட்டு போய் கோகிலாவை பைத்தியமாக்கிட்டு நம்ம கிட்டே வந்து அப்பாவி மாதிரி நடிக்கிறா பாரு. அப்பாவி மாதிரி நடிக்கிறா. இவன் நடிக்கிறான்னு நமக்கு தெரியும், அவளுக்கும் தெரியும். ஆனா அப்ப கூட நம்ம கிட்டே நடிக்கிறான்னா அவளுக்கு என்ன துணிச்சல் இருக்கணும். இவ வாழ்நாளோட முடிவு என் கையில தான் இருக்கு. உங்களுக்கெல்லாம் இன்னொரு தகவல் சொல்றேன். அத கேட்டா நீங்க எல்லாம் அதிர்ச்சி ஆயிடுவீங்க. என்னென்ன? கோகிலா ரூமுக்கு கொண்டு போன அந்த கத்திய துர்கா சாண பிடிச்சத நான் பார்த்தேன். என்னென்ன சொல்றீங்க? ஆமாடா. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உங்க யாருக்கும் தெரியாது. தெரியாது. ஃபேக்டரியில் சீக்கிரம் லோடெல்லாம் இறக்கி வச்சுட்டு வண்டி அனுப்பிடுங்க. நான் அப்புறம் பேசுறேன்.
என்னம்மா சாணம் பிடிக்கணும்? கத்தியா அருவாமனையா எது இருந்தாலும் எடுத்துட்டு வாமா, சாணம் பிடிச்சு கொடுக்குறேன். இங்கே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாள. ஏதாவது கோக்குமாக்கு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கா. சாணம் பிடிக்கிற ஆளை கூட்டிட்டு வந்து கத்தியை தீட்டுற அளவுக்கு இவ எத்தனை கத்தியை தீட்ட போறா? என்னம்மா இம்மாம்பரிய கத்தியா இருக்குது? கத்தியா? இது பார்த்தா கத்தி மாதிரியா இருக்கு. அந்த காலத்துல ராஜாக்கெல்லாம் போர்ல சண்டை போடுவாங்கல்ல, அந்த வாள் இது. ஓ, கொலைவாள்னு சொல்லுவாங்களே, அதுவா இது? அதேதான். ஆமா, இந்த துருப்பிடிச்ச வாளை எந்த இரும்பு கடையில வாங்குனீங்க? யோ, இத ஜமீனைய கேட்டாருன்னு வச்சுக்கோயேன், தூக்குல தொங்கிடுவாரு. இதுங்க ஜமீன் வாள். ரொம்ப காலமா சண்டைக்கு போகலல, அதான் துரு பிடிச்சிருக்கு. ஓஹோ, இதுதான் ஜமீன் வீடா? வாழை சாண பிடிக்கிறீங்கன்னா பெரிய சண்டைக்கு எதுவும் போக போறீங்களோ? சண்டைக்கு இல்ல, சம்காரம் பண்றதுக்கு. வரப்போற கேதாரி கௌரி பூஜையில ஒரு வதம் பண்ணணும். அதுக்குதான் பல பலன்னு சாணம் பிடிக்க சொன்ன. என்னது, வதம் பண்ண போறீங்களா? நம்பிட்டீங்களா? இது பூஜை ரூம்ல வச்சிருக்கிற வாள். சாணம் பிடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதான் கொண்டு வந்தேன். ஐயா, ஷார்ப்பு பத்தல, இன்னும் நல்ல சாண பிடிங்க. ஒரே வெட்ல தலை துண்ட பறந்து விழணும். பதம்னா அப்படி இருக்கணும்னு. என்னது, தலை துண்டா விழுகணுமா? ஐயா, சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்ல விட மாட்டீங்க. பயப்படாதீங்க, நல்ல சாண பிடிச்சு கொடுங்க. இப்ப சரியா இருக்கு. இந்த வாளால ஓங்கி ஒரே வெட்டு. ஒரு தலை இல்ல, 9 தலை உருளும். அம்மா, சில்லறை இல்லம்மா. பரவாயில்ல, மிச்சத்தை நீங்களே வச்சுக்கோங்க. இல்லம்மா, வேலைக்கான கூலி மட்டும்தான் நான் வாங்குவேன். வீட்டில் ஏதாவது கத்தி அருவாமனை இருந்தால் எடுத்துருவாமா. மிச்ச காசுக்கு அதை சாணம் பிடிச்சி கழிச்சுக்கறலாம். ஐயா, இந்த மாதிரி ஒரு குறுவால் ஒண்ணு இருக்கு. அத கையில புடிச்சு அப்படியே வயித்துல ஒரு சொருகு. அந்த மாதிரி சாணம் பிடிக்கணும். இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரிம்மா.
என்னென்ன சொல்றீங்க? நம்ம ஜமீன் பரம்பரை வாழை எடுத்து அவ சாண பிடிக்கிறாளா? அதை எதுக்குண்ணே நீங்க வேடிக்கை பார்த்துட்டு வந்தீங்க? எங்களை கேட்காம எதுக்கு அதிக பிரசங்கத்தனமா பண்ணிட்டு இருக்க? வாழை கொண்டு போய் உள்ள வைன்னு நீங்க சொல்ல வேண்டியதானே? சொன்னா என்ன பண்ணிருப்பா? அசோக் சத்யா முன்னாடி அதுக்கு ஒரு டிராமா பண்ணிருப்பா. இந்த ஜமீனோட வாழ் துருப்பிடிக்காம இருக்கதா நான் சாண பிடிச்சேன்னு நம்ம கிட்டயே வசனம் பேசியிருப்பா. அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அசோக்கும் சத்யாவும் வருவாங்க. அதனாலதான் இங்க நடக்கிறதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்க. ஏங்க, தலைய சீவரத்துக்காக வாழை சாண பிடிக்கிறேன்னு அவ சொல்லுவா. அதை கேட்டுக்கிட்டு நாம அமைதியா இருக்கணுமா? ஆ, அவளை ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காகத்தான் கோகிலாவை வர வச்ச. வாழை கூர்த்திட்டுனது போக மிச்சம் இருந்த பணத்துக்கு தான் அவ கத்திய கூர்த்திட்டுனா. அதனால அவளோட டார்கெட் கோகிலா கிடையாது, நாம தான்.